அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் மகரம் ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வரமா சாபமா என்ற தலைப்பில் இந்த பதிவு பார்க்க போகிறோம். பொதுவாகவே மகர லக்னத்தில் அல்லது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தாமதமாக தான் திருமணம் ஆகுது. இந்த மகர லக்னம் அல்லது மகர ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் படித்தவராக இருப்பார், பார்ப்பதற்கு நல்ல தோற்றப்பொழிவு இருக்கும், உயரமானவர்களாக இருப்பாங்க, ஆசிரியர் பணி அல்லது வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம், நேசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஆனாலும் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுது, சீக்கிரமாக கல்யாணம் ஆயிடுது அப்படின்னாக்க அந்த திருமண வாழ்க்கை என்பது சில பேருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு சில பிரச்சனைகளை உருவாக்குது. கருத்து வேறுபாடுகளோடு வாழ்றது, அப்படி இல்லைன்னா பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துது. அதே போல் இவங்களுக்கு லேட்டாக மேரேஜ் ஆகுது அப்படின்னாக்க பெரிய அளவுக்கு பெருசாக பாதிக்கிறது இல்லை. இவங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான லைஃபு லீட் பண்ணக்கூடியவர்களாகவே இருக்கிறாங்க. ஆனாலும் மகர ராசிக்காரங்களை போய் கேட்டேன்னு வச்சிங்களேன், உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வரமா சாபமானாக்க யோசிக்கவே மாட்டாங்க. சாபம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஈவன் எந்த ராசியை போய் கேட்டாலையும் கல்யாணம் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஈர்ப்பு போயிடுது. அதனால வாழ்க்கை துணைவர் சாபம் தான் சொல்லுவாங்க. ஆனாலும் 10 பேரில் 7 பேர் அப்படி சொன்னாலும் 3 பேர் இல்லை, வாழ்க்கை துணைவர் தான் எனக்கு வரம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க லக்னம் என்பது இவர்களை குறிக்குதுனாக்க 7ஆம் பாவகம் என்பது வாழ்க்கை துணைவரை குறிக்கும். லக்னம் என்பது இவர்களுடைய உயிரை குறிக்குது அப்படின்னாக்க 7ஆம் பாவகம் என்பது மரணத்தை குறிக்கும், ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவர்களை குறிக்கும், எதிராளிகளை குறிக்கும். அப்போ அந்த 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரோ அது தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை என்பது. ஆனாலும் ஜென்ரலாக பார்க்கும்போது கல்யாணம்னு ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு இல்லாமல் இருக்கும், ஒரு வசியம் இல்லாமல் இருக்கும். அதனாலேயே வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுகள், ஒரு சச்சரவுகள் சில பேருக்குலாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது எவ்வளோ காலம் அப்படின்னாக்க ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் தான். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஆர்கியூமெண்ட்ஸு, சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கூட ஏற்படும். இந்த ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் கல்யாணம் ஆன உடனே பிரிஞ்சிடுறவங்க தான் நிறைய பேர். இன்கேஸ் அவங்களுடைய ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கும் பட்சத்தில், கலசர தோஷம் இருக்குது அல்லது தார தோஷம் இருக்குன்னாக்க இந்த ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருவாங்க. ஆனால் அது இல்லைனாக்க சண்டை போட்டுக்கிட்டாவது இருப்பாங்க. ஆனால் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை துணைவர் வரம், வாழ்க்கை துணைவர் வரமாக தெரிவார். அந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 90 டேஸில் வாழ்க்கை துணைவரை பற்றி கேட்டால் எதுவுமே சொல்ல தெரியாது, அல்லது சில பேர் வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு 90 நாளுக்கு பிறகு போய் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்திருக்கும், ஒரு ஈர்ப்பு குறைஞ்சி போயிருக்கும். அந்த நேரத்தில் போய் கேட்டாக்க வாழ்க்கை துணைவர் ஒரு சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஜோடிக்கிட்ட போயிட்டு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு போய் கேட்டாக வாழ்க்கை துணைவர் ஒரு வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தோஷங்கள் இல்லாதவர்களுக்கு சொல்கிறேன், நான் சரியான பொருத்தம் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன். பொருத்தமே இருந்தால் கூட தசாபுக்தி நடக்கும். அந்த தசாபுக்தி சரியில்லை, 2 பேருக்குமே சரியில்லை அப்படின்னாக்க அந்த பொருத்தத்தை சேர்த்தாமல் இருக்கிறது நல்லது. இப்போ 2 கட்ட பொருத்தம் நல்லா இருக்கு, ஆனால் தசாபுக்தி பொருத்தம் சரியில்லை. ஒருத்தருக்கு அட்டமாதிபதியோட தசை நடக்குது, ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதியோட தசை நடக்குதுன்னா அப்போ அவங்கள சேர்த்து வைக்கும் போது என்ன ஆகும், அந்த தசாபுக்தி காலம் முடிகிற வரையில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அது செட் ஆகுமா? அந்த காலம் பார்த்தீங்கன்னாக்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு பொறுமையாக போனவங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போலாம் ஒரு 10 நாள் 15 நாள் தொடர்ந்து சண்டை இருந்தாவே உன் வாழ்க்கையும் வேண்டாம் நீயும் வேண்டான்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறவங்க தான் நிறைய பேர். அதனாலேயே குடும்ப வாழ்க்கையில் பிரிவினைகளை ஏற்பட்டுடுது. அதே போல் ஆண்களும் சரி, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எதிர்பாலினர் உறவு என்பது ஏதோ ஒரு வகையில் விழுந்துடுறாங்க, அல்லது டைவர்ஷன் ஏற்படுது. பெரிதாக வாழ்க்கை துணைவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறதில்ல, அல்லது வாழ்க்கை துணைவரை நேசிக்கிறதில்ல, அல்லது தன்னுடைய வேலை, தன்னுடைய பணம், அல்லது பணம் சேர்த்தணும், கடனை கட்டணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் லைஃப்லேயே வாழ்றதுனாலையும் வாழ்க்கை துணைவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அதையும் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு வாழ்க்கை துணைவரும் இருக்கிறதில்ல. அதனாலையும் இந்த பிரிவுகள் ஏற்படுது. இந்த காலகட்டத்தில் இந்த சமுதாயத்தில் இப்போ அதிகம் டிவோர்ஸ் போகிறது, 2ஆம் தாரம் போகிறதுலாம் அதிகம். அது அந்த காலத்தில் அதிகம் இல்லை. ஆனால் இப்போ ஏன் இதெல்லாம் அதிகமாச்சு அப்படின்னாக்க கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது, அதுதான் முக்கியம். 2வது கர்மா எல்லா காலத்திலையும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு.
அதாவது இருதாரம் ஏற்படணும் அப்படின்னாக்க ஒரு சிலருக்கு பப்ளிக்காவே பார்த்தீங்கன்னாக்க 2வது கல்யாணம் பண்ணி வாழ்வாங்க. முதல் தாரம் போயிடும். அல்லது முதல் தாரத்தை இழந்துட்டு 2ஆம் தாரத்தை கல்யாணம் பண்ணுவாங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தருக்கு தான் அந்த ரெண்டு தாரம் இருக்கும். இப்போ ஆணுக்கு 2 தாரம் இருக்கு, பெண்ணுக்கு அந்த மாதிரி இல்லைன்னாக்க இந்த ஆணுக்கு வேற ஒரு தொடர்போ அல்லது வேற ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஏற்பட்டு அந்த 2 பேரோட இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை எப்படியோ ஒன்று ஏற்படுத்தும். ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப்ல போய் இவங்க கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அந்த காலகட்டம், அந்த தசாபுக்தி காலகட்டம் முடியும் போது அதுல இருந்து ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பும் சில பேருக்கு உண்டு. சில பேருக்குலாம் அந்த கண்டினியூவா ஒரு பக்கம் ஒன் சைடு போயிட்டே இருக்கிற விஷயமும் இருக்கும் சில பேருக்கு. மகர லக்னம், மகர ராசியை பொறுத்தவரையிலும் சொல்லணும்னா தன்னுடைய வாழ்க்கை துணிவரை நேசிக்கக்கூடியவர்கள் தான். அதே போல இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவரும் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு விட்டு கொடுத்து இவங்களை நேசிக்கக்கூடியவர் தான். என்னுடைய கருத்து என்னன்னாக்க எல்லா குடும்பத்திலையும் சண்டை சச்சரவுன்றது இருக்குது. அந்த சண்டை சச்சரவுன்றது இவங்க குடும்பத்திலையுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனாலும் இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவர் வரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வரமா சாபமா அப்படின்ட்டு எல்லாமே டிபெண்ட் அப்பான் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு, நடக்கக்கூடிய தசாபுக்தி, அதுதான் நம்மளை வரம்னு சொல்ல வைக்கும், சாபம்னு சொல்ல வைக்கும். உண்மையான விஷயம் அதுதான். இப்போ உதாரணமா பாருங்க, இப்போ மகர லக்னம், நீங்க லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னாக்க 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்குன்னு வச்சுங்க. அப்போ மிதுன ராசி ஆயிடும். மகர லக்னம் மிதுன ராசி ஆயிடும். இந்த 7ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் சனியை உட்காந்துருக்குனாக்க வாழ்க்கை துணிவரை விட்டு பிரிந்தே இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அல்லது ஒரு தற்காலிக பிரிவாவது ஏற்படும். இந்த சனிக்கு குரு பார்வை இருந்தால் ஒரு தற்காலிக பிரிவு ஏற்பட்டு மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்பட்டுடும். அதே போல இதே 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் வந்து இங்க 11ஆம் பாவகத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது விருச்சிகத்துல சந்திரன் இருக்குன்னா அங்க நீச பங்கமாகும். செவ்வாய் ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க 7ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல இருந்து வக்ரம் ஆயிடுது. இந்த 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து விருச்சிகத்தில் இருக்குன்னா பரிவர்த்தனை. 11ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை. இப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி வாழ்க்கை அமையும்? நல்ல வாழ்க்கை துணிவர் அமைவாரு. ஆனால் இருதாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு அதிகம். லேட்டாகவும் மேரேஜ் ஆகும். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தாங்க. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தாங்க பொதுவாகவே பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இங்க இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரையிலும் ஒரு பரிகார செவ்வாய் தான். நீசம் பெற்று வக்கரமாகுதுனாக்க பொதுவாகவே ஒரு எப்பயுமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒன்னா இருந்தா பிரிந்திருந்தா வாழ்க்கை துணைவர் பற்றியே நினைச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல இந்த 7ஆம் அதிபதி நீச பங்கமானாக அவங்களுக்கு முதல் தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரம் ஏற்படும். அல்லது வேறு ஒரு தொடர்புகள் மூலம் ஏற்படும். அல்லது ஏற்கனவே ஒரு காதல் ஏற்பட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே அதுக்கு அப்புறம் அது கட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வேற ஒருத்தரை பப்ளிக்கா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி 7ஆம் அதிபதி நீச பங்கமாகும் போது ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரியான உறவு முறை ஏற்படும். அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல இந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலே அவங்களுக்கு மேரேஜ் லைஃப்ல எப்பயும் சச்சரவு, சண்டை, போராட்டமாகவே இருக்கும். பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். டிவோர்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். 8க்குடியவனாக வர்றார் இல்லையா, மகர ராசி அல்லது மகர லக்னத்துக்கு 8க்குடியவன் சூரியன் 7ஆம் இடத்துல போய் உக்காந்தாலையும் பிரச்சனை தான். 7ஆம் அதிபதி சந்திரன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாலையும் கணவன் மனைவிக்குள் பிரிவுகள் ஏற்படுது. அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த 7ஆம் பாவகத்துல சூரியன் அல்லது சனி அல்லது செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் சச்சரவுகளை ஏற்படுத்துது. அதே போல இந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வேற எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப் கூட சில பேருக்கு ஏற்பட்டுடுது. பொதுவாகவே மகர லக்னம் அல்லது மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எதிர்பாலினர் மேல் ஒரு நாட்டமும் இருக்கும். காதலும் அதிகம், காமமும் அதிகன்ற மாதிரி இவங்களுக்கு அதை நேசிக்கக்கூடியவர்கள் தான், விரும்பக்கூடியவர்கள் தான். சப்போஸ் அங்க கேது இருக்குன்னு வச்சுங்களேன், 7ஆம் இடத்துல என்ன ஆகுது? 7ஆம் இடத்துல கேது இருந்தா டிட்டாச்மெண்ட் தான். வாழ்க்கை துணைவர் ஒரு ஊர்ல இருப்பாரு, இவர் ஒரு ஊர்ல வேலை பார்ப்பாரு, எப்போவாவது சந்திச்சுக்கிற மாதிரியே இருக்கும். செவ்வாய் இருந்தா என்னவோ அதே மாதிரிதான் கேது இருந்தாலும் வாரம் ஒரு முறை அல்லது மாசம் ஒரு முறை சந்திச்சுக்குவாங்க. அவ்வப்போது சந்திப்பு வரும். அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா டெய்லி சந்திச்சுக்கிட்டாங்க ஒரே இடத்துல இருக்கிறாங்கன்னா சண்டை வந்து நிரந்தரமாக கூட பிரிஞ்சிருவாங்க. ஸோ 7ஆம் இடத்துல கேது இருந்தாலையும் பாதிப்புகளை அதிகமாகவே கொடுக்கும். கம்பேரிங் வித் ராகு. ராகு இருந்தா கூட பெரிய பாதிப்பு சில பேர் கொடுக்கறது இல்லை. 7ஆம் அதிபதி நல்ல ஸ்தானபலம் பெற்று இருக்கும் பட்சத்துல. அதே போல சில பேருக்குலாம் இந்த மாதிரி 2ஆம் தாரம் ஏற்பட்டுடுதுன்னு வச்சுங்களேன். சண்டை சச்சரவு 2ஆம் தாரத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னாக்க, அதாவது கலஸ்தர தோஷமோ தாரதோஷமோ இருக்கும்போது அது 2ஆம் தாரத்தை ஏற்படுத்துது. தாரதோஷம்னா என்ன அப்படின்னாக்க, பொதுவாகவே பெண்களாக இருக்கீங்க அல்லது ஆண்களாக இருக்கீங்கன்னாக்க இந்த 7ஆம் பாவகத்துல சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கு
அப்படின்னா அது தாரதோஷத்தை ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கையில பிரச்சனையை உருவாக்கி வேற ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள் பிரிவினைகளை ஏற்படுத்தும். அதே போல இதே செவ்வாயும் சுக்கிரனும் லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன், இதுவும் அதே மாதிரிதான். இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஏற்படலாம் அல்லது திருமண வாழ்க்கையில பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதே போல இந்த அமைப்புகளுக்கெல்லாம் குரு பார்வை இருக்குனாக்க ஏறத்தாழ பாதிப்புகள் பெரிதாக இருக்காது. அதுதான் விதி விலக்கு இதுல. மேலும் இப்போ சப்போஸ் 7ஆம் இடத்துல செவ்வாயே இருக்கு, அதுக்கு குரு பார்வை இருக்குன்னா அது ஒரு பரிகார செவ்வாயா மாறிடும், பெரிய பாதிப்பு கொடுக்காது. அதையும் நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணி முடிவு பண்ணக்கூடிய விஷயம் தான் அது. அதே போல இப்போ ஜென்ரலா பார்த்தீங்கன்னாக்க இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை பொறுத்தவரை நல்ல மனிதர் தான். அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஆனால் குடும்பத்தோடு இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலைகள் நிறையவே இருக்கும். வெளியிலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவராக இருப்பார். தன்னுடைய வேலை அல்லது தொழிலில் அதிக கான்சன்ட்ரேஷன் இருக்கும். நிறைய பொறுப்போடு செயல்படக்கூடியவர் தான். தன்னுடைய குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும், கடனை கட்டணும் அல்லது முன்னேறத்துக்காக உழைக்கணும் என்ற கருத்துக்களை உடையவர் தான். அதனாலையும் பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில் ஒரு அந்யுன்யன்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். சில எக்ஸப்ஷனல் கேஸ் அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்க, உதாரணமாக சுக்கிரன் மட்டும் லக்னம் அல்லது ராசிக்கு 7ஆம் இடத்துல தனியாக இருக்குன்னு வச்சிங்களேன், அது காரகோ பாவகன் ஆஸ்தி. இப்போ மகர லக்னம் அல்லது மகர ராசியாக இருக்கீங்க, அந்த 7ஆம் பாவகத்தில் சுக்கிரன் தனித்து இருக்குன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு சீக்கிரமாக கூட கல்யாணம் ஆகிடும், காதல் திருமணம் கூட ஏற்பட்டுடும். மற்ற அந்த 7ஆம் அதிபதி கெடலை அப்படின்னாக்க அந்த லைஃப் நல்லா தான் போயிருக்கும். ஆனால் திரும்பி வேற ஒரே லைஃப்ல இருந்தால் கூட வேற பெண்ணோட தொடர்போ அல்லது வேற ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரோ ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. காதல் இவங்க வாழ்க்கையில் அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. 7ஆம் இடத்துல சுக்கிரன் தனித்திருந்து அந்த 7ஆம் அதிபதியும் நீச பங்கமாகிறாருன்னா என்ன ஆகும்? 2ஆம் தாரம் ஏற்படும், அவர்களுக்கு இருதாரத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி தான் நம்ம ஜாதகத்தை பார்த்து சில முடிவுகளை எடுக்கணும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? வாழ்க்கை துணைவர் ஒரு சாபம் தான் அப்படின்னு தான் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு இருக்கும். அதே இப்போ இந்த கிரக அமைப்புக்கெல்லாம் இல்லை, 7ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, நல்ல தசா புக்தி நடக்குது, அப்படிப்பட்ட நல்ல ஒரு பொருத்தம் இருக்குன்னாக்க அவங்கள போய் கேட்டாக்க என்ன சொல்லுவாங்க? என் வாழ்க்கை வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு 2ஆம் தாரம் நல்லா இருக்கும், முதல் தாரத்தில் ஒரே போராட்டம், சண்டை, சச்சரவு, பிரிந்து வாழ்க்கை ஒரு வரமாக 2ஆம் தாரம் அமைந்து சிறப்பாக இருப்பாங்க. அல்லது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் பண்ணாவே நல்லாவே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாழ்க்கை ஒரு வரமாகவே இருக்குது. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான் நிறைய பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு கல்யாணம் பண்ணும் போது வரமாகி நிம்மதியாக இருப்பாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. இப்போ இந்த கலஸ்தர தோஷமோ தாரதோஷமோ இருக்குன்னா என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்கிறது நல்லது. லலிதாம்பிகை, அதாவது மதுரை பக்கத்தில் திருமோங்கூர்ன்ற ஊரில் பெருமாள் கோவில் இருக்குது. அந்த பெருமாள் கோவிலில் சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குது, லலிதாம்பிகை சன்னதியும் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் சக்கரத்தாழ்வருக்கு உங்கள் பேரில் ஒரு அபிஷேக அர்ச்சனை செஞ்சீங்க, லலிதாம்பிகைக்கும் ஒரு அபிஷேக அர்ச்சனை செய்யுங்க, உங்களுக்கு சில கஷ்டங்கள் நீங்கும். அதே போல் இந்த தோஷங்கள் இருக்கக்கூடியவங்க 2 தாரம் ஆகணும்னு ஒருத்தருக்கு இருக்குது, ஆனால் ஒருத்தருக்கு இல்லைன்னாக்க ஒரு பரிகாரம், அதாவது என்ன பரிகாரம்னா மீண்டும் ஒரு முறை அவருக்கே தாலி கட்டுறது. ஒரு நல்ல நாள் பார்த்து புதிய தாலி வாங்கி அவருக்கே கட்டி அந்த பழைய தாலியை கோவில் உண்டியில் போடுறது. இந்த பரிகாரமும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒருத்தருக்கு கலஸ்தர தோஷம் இருக்குது, ஒருத்தருக்கு சுத்த ஜாதகம்னா, 2 பேருக்குமே கலஸ்தர தோஷம் இருக்குது அல்லது 2 பேருக்குமே தாரதோஷம் இருக்குது அல்லது ஒருத்தருக்கு தாரதோஷம் அல்லது ஒருத்தருக்கு கலஸ்தர தோஷம் இருக்குன்னா அவங்க இந்த பரிகாரம் செய்யலாமான்னாக்க செய்யறதுனால பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கறதில்ல, பிரிவினைகள் தான் ஏற்படுது. அதுதான் என்னுடைய கருத்து. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.